வணக்கம். இது திருச்செல்வம் தமிழகத்தைச் சேர்ந்த ஐடி வல்லுநர்கள் குழு ஒரு 5 பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து 2001 இருந்து இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தினுடைய அதீத பயன்பாடை கிராம அளவில் ஒரு குறிப்பிட்ட வகையில் பயன்படுத்துகிற போது திட்டமிடுதலிலிருந்து விற்பனை செய்யக்கூடிய வகையில் உள்ள சேவைகளை விவசாயிகள் அந்தந்த கிராமங்களிலே செய்வதற்கான ஒரு சேவையை உருவாக்கி அதை நோக்கி பயணிச்சுட்டு வரோம். இந்த 23 வருட பயணத்தில் அரசாங்கத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ஜிஓக்களோட பயணிச்சிருக்கோம், விவசாய சங்கங்களோட பயணிச்சிருக்கோம். ஆனால் இந்த கூட்டம் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு வந்து மாமாந்த நன்றி. ஏன்னா அரசாங்க தரப்புல நடக்கிற கூட்டத்தில் பார்க்குறப்ப அட்டன் பண்றப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, விவசாயிகள் கிராம மக்களுடைய ஒரு ஒற்றுமை அல்லது வந்து சப்போர்ட் இல்லை, அதனாலதான் நம்ம பண்ற திட்டங்கள் போய் சேர மாட்டேங்கிற குறைபாடுகள் தான் டாமினேட் பண்ணும். அதே சமயம் விவசாய சங்க தலைவர் அந்த கூட்டங்கள்ல பயணிக்கும் போது என்னன்னா, அரசாங்கம் எதுவுமே பண்றதில்லை, அதனாலதான் நமக்கு இந்த நிலைமைங்கிறது அவங்களுடைய ஒரு குறைபாடாக இருக்கும். ஆனால் இந்த கூட்டத்தில் தற்போது ஒரு அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மதிப்புக்குரிய வேலுமுருகன் சார் அவர்கள் இன்றைக்கு காலையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்போ இது வரைக்கும் இந்த 4 மணி வரைக்கும் அவங்களுடைய வேல்யூபிள் டைம் ஒரு ஆர்வத்தோட கலந்துக்கிறதும், முன்னாள் அபார்ட் உயர் அதிகாரி ஜில்லா சார் அவர்கள் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவங்க பணிபுரிஞ்ச அதே துறையில நீர் மேலாண்மையில அதை நம்ம முழுசா கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கிறதும் ஒரு அதாவது அரசாங்கமும் மக்களும் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கான ஒரு நிறுவனமா தான் பார்க்கிறேன். அந்த வகையில் வந்து மிகப்பெரிய நன்றி இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது. இல்லைன்னா 2 பக்கமும் குற்றச்சாட்டுகள் வளர்ந்துக்கிட்டே தான் போகும், அது குறையாது. அப்படிங்கிறப்ப இந்த கூட்டம் மிக முக்கியமான கூட்டமா பார்க்கலாம். இப்ப இந்த திட்டத்தை வந்து சுருக்கமாக நான் முடிச்சேன். ஆந்திராவில் முன்னாள் முதல்வர் ஒய்எஸ்ஆர் அவர்கள் இருந்தப்ப புலிவேந்தராங்கிற ஒன்றியத்தில் ஒரு 29 கிராமங்கள்ல செய்முறைப்படுத்தப்பட்ட திட்டம். அதாவது என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, திட்டமிடலிருந்து விற்பனை பண்ணக்கூடிய வகையில இந்த ஐடி என்ன வகையில பயன்படும்ன்றதுக்கான நிறுவனம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளால வந்து ஒரு யூஸ் பண்ண செல்போனை, செகண்ட் ஹேண்ட் செல்போனை விற்கிறதுக்கு இணையதளம் இருக்கு. ஆனா ஒரு ஃபார்ம் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டை கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தருவாங்க. அதே ஐடி தானே, அதாவது இந்த ஸ்கியூட் இன்டெலிஜென்ஸ் மாதிரி, அதாவது எல்லாத்துக்கும் போகணும் ஐடிங்கிறது, இதுக்கு மட்டும் போகக்கூடாது. இப்போ இதே இது ஒரு உணவை வந்து சமைத்த உணவை 20 நிமிஷத்துக்குள்ள நான் டெலிவரி பண்ணலைன்னா ஃப்ரீயா கொடுக்குறேங்கிற அளவுக்கு ஒரு காம்பிடன்ஸ் இருக்கு இந்த கண்ட்ரியில. ஆனா ஒரு இடுபொருளை, விதை, உரம் போன்ற தரமான இடுபொருட்களை வாங்குவதற்கு விவசாயிகள் ஒரு குறிப்பிட்ட தூரம் பயணித்து தான் அதை கொண்டு வந்து சேர்க்கப்படுற பாடுங்கிறது விவசாயிகளுக்கு தெரியும் நல்லா. அப்ப 20 நிமிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய டெக்னாலஜியால இந்த உரத்தையும் இதையுமே வந்து இலவசமா கேட்கல, காசு தானே கொடுத்து வாங்குறாங்க. அப்ப அதையும் அவனை வீடுகளில் கொண்டு போய் சேர்க்கலாம்ல அப்படிங்கிறப்ப. இன்னொன்னு, ஒரு சமையலறையில ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறத லைவா வெளிநாட்டில் உள்ள தன்னுடைய வாரிசுகளுக்கு இங்கே டெமோ கொடுக்க முடியுது. இப்படி பண்ணுங்க நாங்க ரசம் சாப்பிட்டு நல்லா இருக்குங்கிற ஃபீட்பேக் வரைக்கும் இந்த டெக்னாலஜியால பண்ண முடியுது. ஆனால் கோவை பல்கலைக்கழகத்தில் உள்ள ஒரு புது தகவல், ஒரு புது கண்டுபிடிப்பு ஒரு கிராமத்தை போய் சேர்வதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகுது என்பதை நம்மளால் அறிவித்து சொல்ல முடியல. அப்படிங்கிற போது இந்த தொழில்நுட்பத்தினால செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் கிராமப்புறத்துக்கு, விவசாயத்துக்கு நம்மளால் செய்ய முடிந்தேனால் இந்தியாவுடைய உணவு தன்னிறைவாகட்டும், ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஆகட்டும், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஆகட்டும், நீங்க என்ன வேணாலும் நீங்க எக்ஸாம் பண்ணிக்கிறீங்க, ரூரல் எக்கானமி ஆகட்டும், எல்லாமே சாத்தியமாகும் எளிமையான முறையில். அதுக்கு தான் என்ன மாடலை கொண்டு வந்தோம்னா, சார் வந்து தகவல்களுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது தான் தகவல்கள் இல்லைன்னா குளோபலைசேஷன் வந்திருக்கவே முடியாது. ஆனால் அந்த தகவல்களுடைய பயன்பாடு கிராமப்புற அளவில் பார்க்கிறப்ப வெரி மினிமம். சாரி டு சே சார், அதை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, சார் எனக்கு என்டாச் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நாங்கள் என்ன மாடல் கொண்டு வந்தோம், தற்போது உள்ள இடைவெளி என்னன்னா,
ஒன்றிய அளவுல இருந்துகிட்டு ஒரு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் ட்ரை டு கவர் 6 to 8 villages. அப்படிங்கிறப்போ 3000 விவசாயிகளை வந்து ஒரு உதவி வேளாண் அலுவலர் சர்வீஸ் பண்ணணும். விவசாயம்ங்கிறது வந்து டைம் பவுண்டட் பிசினஸ். ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னா 6 people கேட்டுட்டு இருப்பாங்க. அவனுக்கு உடனே உரம் வேணும், விதை வேணும், காசு வேணும், ஆள் வேணும், எந்திரம் வேணும். எவ்வளவு நாளைக்கு தேவைப்படும்? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளதான் தேவைப்படும், அதுக்கப்புறம் தேவைப்படாது. அப்ப எல்லாரும் அந்த 3000 பேரும் ஒரே நேரத்தில் செயல்பட போகிற போது ஒரு உதவி வேளாண் அலுவலரால் அந்த டிமாண்டை சமாளிக்க முடியவில்லை. This is a fundamental fact we have to accept it. அப்ப இந்த ஒன்றிய லெவல்ல உள்ள கட்டமைப்பை கிராம அளவுல விரிவாக்கம் பண்ண வேண்டியது வந்து மிக மிக அவசியம். இந்தியா வந்து கட்டமைப்புல எவ்வளவோ சாதனைகளை செய்திருக்க மறுப்பதற்கல்ல. ஆனால் மிக இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது, கிராமங்கள் அழியுமானால் இந்தியாவும் அழியும் சொன்ன காந்தியடிகளுக்கு நாம் மதிப்பு கொடுத்து கிராம அளவுல விவசாயத்துக்கு ஒரு கட்டமைப்பை நாம் உருவாக்கி இருந்தால் நேரம் பல முன்னேற்றங்கள் வந்திருக்கும். அப்ப அந்த மாடலை எப்படி கொண்டு வந்தோம்னா, கிராமம் தோறும் ஒரு விவசாய வேளாண்மை மையம் வைத்து 2 பேரை பணிக்கு அமர்த்திட்டோம்னா ஒரு உதவி வேளாண் அலுவலர் 3000 பேரை சமாளிக்கிற சூழ்நிலை மாறி 2 பேர் 300 விவசாயிகளை அதுவும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்துடைய வலிமையோடு சமாளிக்கிற போது விவசாயத்தினுடைய எனக்கு தெரிந்து பெரும்பாலான பிரச்சனைகள் தன்னால தீர்ந்துவிடும். அப்ப அவங்களுடைய வேலை என்னவா இருக்கும்னா, அன்னன்னைக்கு அந்த விவசாயிகளுடைய தேவைகள் என்ன முன்னாடியே கலெக்ட் பண்ணி, அதாவது டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் கொடுக்க முடியும். எனக்கு எவ்வளவு விதை வேணுங்கிறது இன்னைக்கு சொன்னால்தான் இன்னைக்கே நம்ம கொடுக்க முடியாது. ஆஃப் சீசன்லயே அந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிற போது விவசாயிக்கு தேவையான சர்வீஸை நம்மளால முன்னாடியே கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா ஒரு பதட்டம் இல்லாத சூழலை கிராமப்புறங்களில் உருவாக்க முடியும். திட்டமிடுறதுக்கும் உதவும், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுக்கும் உதவும், பிசினஸ் கம்யூனிட்டிக்கும் உதவும். அப்ப கிராமம் தோறும் விவசாய கட்டமைப்பை கொண்டு போவதுங்கிறது தான் இந்த மாடல். அதுல இந்த ஐடியோடைய முழு பயன்பாடு பண்றதுங்கிறத நாங்க பண்ணணும். அது ஆந்திராவில் நிரூபிக்கப்பட்டது. ஈவன் ஒரு ஸ்மால் ஃபார்மரை வந்து நாங்க வந்து வெளிநாட்டுக்கு சாத்தக்கூடிய அவரால் ஏற்றுமதி பண்ண வைக்க முடிஞ்ச அளவுக்கு சாத்தியம் பண்ண காமிச்சோம். ஏன்னா சிறு விவசாயிகளுடைய தரங்களை ஒருங்கிணைக்கிற போது நம்ம கிட்ட என்ன அதிகமா இருக்கும், நிறைய குவான்டிட்டி இருக்கும். நான் அந்த உணவு உதவி மையத்திலிருந்து நான் ஆர்டர் கேட்கறேன்னா நான் வந்து எனக்கு 500 கிலோ சாத்துக்குடி இருக்குன்னு கேட்க மாட்டேன். எனக்கு 5 டன் இருக்கு, இந்த ரகத்துல இருக்குன்னு நான் சொன்னேன்னா என்னோட நெகோசியேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கிறப்ப சிறு விவசாயிகளுமே பெரிய விவசாயிகள் பெறக்கூடிய விஷயங்களை எளிதில் பெற முடியும். ஏன்னா 80% சிறு விவசாயிகள் உள்ள நாட்டில் அவங்களுடைய விவசாய மேம்பாடு தான் இந்தியாவில் உள்ள விவசாய பிரச்சனைகளை தீர்ப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும். இந்தியாவுடைய உணவு பாதுகாப்பையும் அது பாதுகாக்கும். இது வந்து ஆந்திராவில் பண்ணோம். அங்கே ஆந்திராவில் வந்து நடந்த சில அரசியல் பின்னடைவுகள் 2010 அங்கே பண்ண முடியாம நாங்க தமிழ்நாட்டுக்கு வந்த போது மாவட்டம் உருவாக்கம் பண்ற அனுமதிக்கப்பட்ட திட்டம் நடக்க முடியாம போயிடுச்சு. இங்க வரப்ப சிவகங்கை மாவட்டத்துல வேப்பங்குளம்ங்கிற கிராமத்தை எடுத்து இந்த உதவி மையத்தை, விவசாய வேளாண் மையத்தை கொண்டு போனப்ப அந்த கிராம மக்கள் எல்லாம் சொன்னது இதுதான் இப்ப இந்த மீட்டிங்கான மிக முக்கியமான விஷயம். அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, தன்னுடைய சின்ன பிள்ளைகள் கிராமத்துல போனப்ப உள்ள விவசாயத்தை நம்பிக்கை ஒரு மையம் போடலாங்கிறீங்க. 400 ஏக்கரா இருந்த விவசாயம் வெறும் 75 ஏக்கருக்கு கீழே சுருங்கிடுச்சு. இந்த 75 ஏக்கருக்கு ஒரு மையம் தேவையானாங்க. அது நியாயமான கேள்வி ஏற்பட்டது. அப்பதான் என்ன பார்த்தோம், நீரை கையில் எடுக்காம நீங்க டெக்னாலஜியை கொண்டு போவதில் பயனில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வேப்பங்குளத்துல என்ன பண்ணோம்னா அந்த கம்மாய்கள் வந்து ஒரு 6 பிரம்மாண்டமான கம்மாய்கள். அந்த கம்மாய்கள் வந்து 2-3 மலைக்கே ரொம்ப கம்மாய்கள் நாங்க பார்த்தேன். அம்மா பிறந்த ஊர், நான் வளர்ந்த ஊர் தான். அந்த கம்மாய்கள் எப்படி இருக்குங்கிறது தெரியும். அப்ப என்ன பண்ணுன்னா, இந்த மையம் அமைக்கிற காசுல நம்ம அந்த கம்மாயில மக்களோட சேர்ந்து பண்ணுவோமான்னு கேட்டப்ப அவங்க எல்லாம் சொன்னது, இந்த கம்மாயை ஒரு தடவை போய் பார்த்துக்குவாங்க. தென் வி வில் டிசைட்னா கம்மாயில் அனைத்தும் கழுவையில் மண்டி போய் வடக்கு கால்வாயில் அனைத்தும் தூந்து போயிருந்த நிலைமை. அந்த 70 ஏக்கருமே மலையை நம்பி விவசாயம் பண்ணாலுங்க, இன்னொன்று போர்வோட நம்பி விவசாயம் பண்ணாலுங்க. அதுவுமே வந்து 10 போர்ல 8 போர் சார் சொன்னபடி நிலத்தடி நீர் குறைச்சு 8 போர் வேலை பண்ணாத நிலைமை. அந்த சூழல்ல என்ன பண்ணோம்னா, இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். எல்லா கிராமத்திலையும் கேளுங்க. முதல்ல விவசாயத்தை சொன்னா யாரும் அவங்களை ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க கேட்ட கேள்வி, சரிங்க விவசாயத்தை விட்டுருங்க, உங்க வீட்டுல எல்லாரும் போர் போட்டிருக்குங்கிற நம்பிக்கையில நீங்க கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர் போர் போட்டிருக்காங்க.
என்னன்னா நாங்க என்ன கேட்டோம், நிலத்தடி நீர் கீழே போச்சுன்னா ஏற்கனவே 70 அடி 150 அடி ஆயிடுச்சு. இதுக்கு 150 அடிக்கு போக் போடுறப்ப எக்ஸ்ட்ரா காசு எவ்வளவு ஆச்சு ஒவ்வொரு. நீங்க நிலத்தடி நீரை சேஸ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு மேல என்ன இருக்குன்னு தெரியாது. அப்படிங்கிறப்ப நிலத்தடி நீரை ரீசார்ஜ் பண்றதுடைய முக்கிய பங்கு வந்து நீ கிராம நீர்நிலைகளுக்கு உண்டு. கம்மாயில தண்ணி இருக்கிற போதோ ஆறுகள்ல நீர் ஓடுகிற போது நிலத்தடி நீர் எப்போதுமே நல்லா தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப என்ன கேட்டோம், நாளைக்கு உங்களுக்கு வந்து பாத்ரூம் போயிட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு தண்ணி இல்லாத நிலைமை வர்றப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியில வந்தால் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், இல்லை போராட்டம் பண்ண முடியும். அந்த நிலைமை வந்தப்ப என்ன பண்ணுவீங்க கேள்வி நிறைய பேரை உழுவுச்சு. அப்ப தண்ணி வந்து நமக்கு வீட்டுக்குள்ளேயும் வராம போயிடுமோங்கிற பயம் வந்தப்ப என்னதான் பண்ணலாம்னு கேட்டாங்க. அப்ப என்ன சொன்னோம்னா, மக்களுடைய பங்களிப்போட ஒன்று பண்ணாதான் ஒன்று நிலையா நிற்குங்கிறது தான் அந்த மெசேஜ். அதுக்கு வேப்பங்குளம் மாடல் ஃபார் அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம கையில உள்ள காசை வச்சு நம்ம நீர்நிலையை சரி பண்ணிட்டோம்னா அவங்களுடைய பங்களிப்பு இல்லாத போது அங்கே உள்ள ஒரு வரத்து கால்வாயில் உள்ள அடைப்போ இல்ல குப்பை கொட்டுறதையோ இல்ல ஒரு கம்மாயில வந்து கண்டம் முளைச்சிருக்கா அதை புரிஞ்சு போடணுங்கிற எண்ணமோ யாருக்கும் இல்லாம போயிடுச்சுன்னா இந்த மராமத்து பணியை தொடர்ந்து செய்வது என்பதுங்கிறது வந்து முடியாத காரியம். அந்தந்த கிராமமும் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியப்படும். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணோம், மக்களுடைய பங்களிப்புங்கிறப்ப நான் சொன்னேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நான் 50% ஃபண்ட் பண்ணுவோம், நீங்க ஒரு 50% கொடுங்க கிராமத்தில் இருந்தோன்னே. அந்த கிராமம் கிட்டத்தட்ட வந்து 4 லட்சம் ரூபாய் நிதியை வந்து ஒதுக்கி கொடுத்தாங்க மக்களே. நான் கேட்டது என்னன்னா, ஒரு கூத்துக்கு மஞ்சளுக்கு வந்து 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்றீங்க. எந்த கிராம தெய்வமே வந்து கழுவைகள் சூழ்ந்து இருக்கிற போது வறண்ட வயக்காடுகள் இருக்கிற போது வெளியில இருந்து அரிசி வாங்கி நீங்க பொங்கல் வைக்கிற போது எந்த கிராம தெய்வங்களும் மகிழ்வு அடைவதே கிடையாது. உங்க கிராமத்துல விளைஞ்ச நெல்லு, உங்க கிராமத்துல உள்ள தண்ணி, சுத்தமான காத்து, அந்த தெய்வங்கள் அழகா ஒரு பசுமையான சூழலில் இருக்கிற போதுதான் கிராம தெய்வங்கள் மகிழ்ச்சி. நீங்கள் இருக்கிற வெளியில வாங்கி கொடுக்குற புண்ணியரிசி பொங்கலை வச்சு நீங்க கிராம தெய்வத்தை திருப்தி பண்ண பார்க்காதீங்க. நம்ம இதை மாடலா பண்ணணும்னு சொன்னா அந்த கிராமத்துக்கு வந்து இந்த நாடு இந்த நேரத்தில் உண்மையிலே ஒரு காலத்தில் நன்றி கண்டு பண்ணுறது நிச்சயம். ஏன்னா அதை கேட்டு ஒரு 4 லட்சம் ரூபாய் என்ன 500 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணோம், அந்த கிராமத்தில் உள்ள பெரியவங்களை கூப்பிட்டு ஒவ்வொரு வரத்து கால்வாயிலையும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணோம். பண்ணி எந்த இடத்துல வந்து எந்திரங்கள் தேவை, எந்த இடத்துல வந்து ஆட்கள் தேவை, அது முன்னாடி எப்படி இருந்தது, எங்கே மேட்டு பண்ணணும்னா அவங்களுக்கு தான் தெரியும். இது ஒரு கான்ட்ராக்டருக்கு எப்படி தெரியும்? நீங்க மராமத்தில் போய் ஒரு கான்ட்ராக்டர் விட்டீங்கன்னா அவங்க வந்து இத்தனை கியூபிக் மீட்டர் இது கொண்டுனா முடிஞ்சிச்சுன்னு வந்துவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த மக்கள் வந்து பண்ணிடும் போது மிக குறைந்த அளவில் முதல் 4 கம்மாய்களை வெறும் 6 லட்சம் ரூபாயில ட்ரை பண்ணணும். அதுல முக்கியமான விஷயம் வந்து நன்றி கேட்டுப்படுறது வந்து நாங்க குருசாமி ஐயாவுக்கும் இந்தியாவுடைய தண்ணீர் மனிதர் ராஜேந்திர சிங் அவர்களும் தனபதி ஐயா இந்த மாதிரி விவசாய சங்க தலைவர்கள் வேப்பங்குளத்துக்கு வந்து முயற்சிக்கு வந்து அவங்களுடைய ஆசிரியரை வழங்கினாங்க. இந்த டயத்துல ராஜேந்திர சிங் சார் சொன்ன தகவல் ரொம்ப முக்கியம். எது என்னை வேப்பங்குளத்தை நோக்கி வர வச்சதுன்னா, கம்யூனிட்டி ட்ரிவன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் த நீட் ஆஃப் த அவர். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஃபார் கவர்மெண்ட் டு இன்வெஸ்ட். நீங்களே பண்ணுங்க, தண்ணி இல்லைன்னா நாளைக்கு நீங்க தானே கஷ்டப்பட்டு போவீங்க அப்படிங்கிற தகவல் ஒண்ணு. இன்னொன்று வந்து அவங்க சொன்னது வந்து என்னன்னா, நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா கவர்மெண்ட் 2 அடி எடுத்து வைக்க தயாரா இருக்கு. இப்ப கவர்மெண்ட் சொல்றது என்னன்னா, நாங்க மட்டும் பண்ண யாருமே எடுத்து வைக்க மாட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை உடைக்கிற மாடலாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்தாங்க. அவங்க வந்தது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் இருந்தது. ஏன்னா ஒரு தண்ணீர் மனிதர் விவசாய சங்கத்தவர்கள் நம்ம ஊருக்கு வராங்கிறப்ப இதுல ஏதோ விஷயம் இருக்கு. அப்ப 2 மலைக்கு பெய்த கம்மாய் தண்ணி வந்து கிட்டத்தட்ட வந்து 3/4 கம்மாய் இருந்துச்சு. 2017-18 சிவகங்கை மாவட்டம் 2 தண்ணி 3 தண்ணி பாடல பழச்சி மாவட்டம். வேப்பங்குளம் மடையை திறந்து பல வருடங்களுக்கு பிறகு மடை திறந்து விவசாயம் பண்ணி 250 ஏக்கர்ல நெல் விளைஞ்சது அந்த ஒரு கிராமத்துல. அப்படிங்கிற போது விவசாயத்தை சீரமைக்கிறதுங்கிறது வந்து ஒன்றும் இந்த நம்ம கைமீறி போயிடல. இந்த நீர்நிலைகளை சரி பண்றதுங்கிறது வந்து ஒன்றும் கைமீறி போயிடலைங்கிறதுக்கு ஒரு ஹம்பிள் மெசேஜ். அப்படின்றப்ப அடுத்தது வந்து என்னன்னா, 2வது ரோட்ல நல்ல மழை பெய்ஞ்சது, விலை கம்மியா போயிடுச்சு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம்.
முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலயும் விளைஞ்சோன விலை கம்மி. மூட்டை வந்து 750 ரூபாய்க்கு வந்துருச்சு. 1950 ரூபா போன நெல் மூட்டை. ஊர்ல எல்லாம் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் பாட்டுக்கு திண்ணையில உட்கார்ந்து இருந்தேன். மாப்பட்டி எடுத்து கடப்பாறை சொல்லி கூட்டு போயிட்டு இப்ப 750 ரூபாய்க்கு போச்சுன்னா எப்படி எனக்கு போட்ட காசு வரும் அப்படிங்கிறப்ப மார்க்கெட்டிங் இன்டர்வென்ஷன் வந்து நீட் ஆஃப் த ஸோ வி யூஸ் அதை வந்து மதிப்பு கூட்டி அரிசியா மாத்தி சோசியல் மீடியா மூலமா இதே ஐசிடி மூலமா அவங்களுக்கு வந்து நெல்ல விலை வேப்பங்குளத்துல விலையை குறைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வி இன்டர்வென் அண்ட் பாட் த பேடி 1900 ரூபாய்க்கு வாங்கு அப்படின்னா நீங்க அரிசியை மாத்தி விற்கிறப்ப கம்ஃபர்டபிளி அவங்க போட்ட காசை எடுத்துட்டாங்க விவசாயிகளுக்கு. அப்படிங்கிறப்ப இதை பார்த்துட்டு அரசாங்கம் வேப்பங்குளத்துக்கு நெல் கொள்முதல் மையம் இமீடியட்டா சாங்ஷன் பண்ணாங்க. அவருடைய விளைவு என்னன்னா தண்ணி, அடுத்து விவசாயம், எக்ஸ்டென்ஷன் வந்து அந்த கிராமத்துல எதனால இங்க வந்தா போதும், இந்த சென்டருக்கு போனா போதும், எல்லாம் அவங்க பாத்துக்கலாங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. சந்தைப்படுத்துதலும் வருகிற போது 5 வருடமாக வெறும் 20,000 30,000 ரூபாயில அந்த 6 கம்மாயினுடைய மராமத்து நடந்துட்டு இருக்கு. ஏன் அவன் விவசாயத்தை நீர் மேலாண்மைக்கு போறான்னா, இந்த கம்மாயில உள்ள தண்ணி தான் நம்மளை 300 ஏக்கருக்கு திரும்ப விவசாயத்தை கொண்டு வர வச்சுச்சு. இதுதான் நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு, மாட்டுக்கு வந்து வைக்கிறதுக்கு, நமக்கு வந்து ஆகாரத்துக்கு இது வழிபடி இருக்கு. இன்னொன்னு இன்னொன்னு வந்து நம்ம காலத்துல பழமையை திரும்ப பார்க்க முடியுமான்னு கற்பனையிலேயே வாழ்ந்த ஒரு இந்த காலத்துல நிஜத்துல வந்து 25% பார்க்க முடியும். மிக மிக ஒரு ஒரு சந்தோஷமான சொல்றேன் சார், 75% அந்த கிராமம் மீட்டெடுக்கப்பட்டுச்சு. அந்த கம்மாயில் நடந்து போறப்ப எப்போது நான் சின்ன பிள்ளையில போனப்ப எப்படி இருந்ததோ அதுல 70, அதாவது புளிமான், தாமரை, அள்ளி, சின்ன பிள்ளைங்க மீன் பிடிக்கிறதுல இருந்து எல்லா காட்சிகளும் அந்த கிராமத்துல ஒரு 75%. ஆனா இது வந்து நாங்க வரைஞ்ச படம் இல்ல, நமக்கு முன்னோர்கள் வரைந்து வைத்த படத்துக்கு தூசி அடிச்சிருக்கோம், அவ்வளவுதான். இதுதான் விஷயம். நீங்க வந்து ஒரு கம்மாயை வெட்ட முடியாது நம்மளால இனிமே அந்த கம்மாயை வெட்ட. ஏன்னா ஆனால் மிக தாழ்மையான பதிவு, தங்களுடைய வருங்கால தலைமுறையினருக்கு நீங்கள் வந்து எப்படி சொத்து சேர்ப்பதற்காக ஒரு மொமெண்டம் இந்த நாட்டில் போய் கொண்டிருக்கிறதோ அது உண்மையிலேயே பயன்பெற வேண்டும் என்றால் நல்ல தண்ணீர், நல்ல உணவு, நல்ல காற்று அவர்களுக்கு சேமிக்காமல் நீங்கள் சேமிக்கும் எந்த பணமும் அவர்களை காப்பாற்றாதுங்கிற அடிப்படை புரிதல் இந்த நாட்டில் வேணும். இப்ப எல்லாருமே நடக்கிற தப்புக்கு என்ன காரணம் சொல்றோம், நான் ஜெனரேஷனுக்கு சம்பாதிக்கிறேன், சொத்து சேர்க்கிறேங்கிறது தான் அந்த லாஜிக்கல் ரீசன். அது காப்பாற்றாதுங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப வந்து இப்ப எந்த நிலைமையில நம்ம இருக்கோம்னா, கிரிக்கெட் ஐபிஎல் முடிஞ்சு இப்போ வேர்ல்டு கப்லாம் போயிட்டு இருக்கனால அது தொடர்பாகவே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி நிறைய பண்றேன். 6 பால்ல ஒரு 20 ரன் அடிக்கணுங்கிற சூழல்ல நம்ம இருக்கோம். இது இன்னும் 1 வருடம் 2 வருடம் போச்சுன்னா 24 ரன் ஆகும். இன்னும் ஒரு 2 வருடம் போச்சுன்னா 36 ரன் ஆகும். 36 ரன்னுக்கு மேல போயிடுச்சுன்னா சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சுச்சுன்னா பாதி பேர் எழுந்துச்சு போயிடுவாங்க. இன்னமும் இந்த நாட்டில் ஆடியன்ஸ் இருக்காங்க, இந்த நாடு நல்லா வந்துருங்கிற எண்ணம் இருக்கு. அதுக்கு இதுதான் சான்று, இந்த கூட்டம் தான் சான்று. இத்தனை பேருக்கு வந்து நம்ம பேசுறோம்னா இன்னமும் அதுல வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா இருக்கவங்க தான் இந்த நாடு இனிமே அவ்வளவுதான் ஓடி போனவங்க இருக்கான். அதை நம்ம விட்டுருவோம். அவன் வீட்டுல போய் டிவி ஓபன் பண்ணி பார்க்க வைக்கிறது ஏன்னா அவசரப்பட்டு வந்துட்டு போங்கிற அளவுக்கு இந்த மேட்ச் இன்னமும் நம்ம கைக்குள்ள தான் இருக்கு. இப்ப நம்ம நினைச்சு ஆட ஆரம்பிச்சா கூட we can still win the game. இப்ப என்னன்னா இந்த 40,000 நீர்நிலைகளையும் மீட்டெடுப்பதுங்கிறது உண்மையிலேயே என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, வேப்பங்குளம் கிராமத்தில் எடுக்கப்பட்ட முடிவு இந்த 12,614 கிராமத்தில் எடுக்கப்படுமையானால் வெறும் 6 மாத காலங்களில் இந்த 40,000 நீர்நிலைகளும் செல்வார்கள். ஏன்னா நம்ம போய் 40,000 கிராமத்துக்கு போகலாம், அவனா கிராமத்துல ஒர்க் பண்ண போறான். 12,615 கிராமங்கள் இருக்கிறது வந்து அதே 6 மாத காலம் தான் தேவைப்படும் போது. அப்படிங்கிற போது இது வந்து வேப்பங்குளம்ங்கிறது வந்து ஒரு உதாரணம், ஒரு விதிவிலக்கா கூட இருக்கலாம். அப்ப சில கிராமங்கள்ல நிதி கொடுக்க முடியாம இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களில் எல்லாம் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டிங் இருக்கட்டும், உலக நிதி அமைப்புகளுடைய
நிதியமைப்புகளுடைய ஃபண்டா இருக்கட்டும், கவர்மெண்ட் ஃபண்டா இருக்கட்டும், அது எல்லாம் ஏற்படுத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க 2 முக்கியமான நபர்கள் இங்க நம்ம கூட இருக்கிற போது இதே 1214 பஞ்சாயத்துகளிலும் மக்கள் வந்து ரெடியாக இருக்கும் போது இது வந்து சாத்தியப்படுங்கிறது வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதனால நீர் மேலாண்மையை கையில் எடுக்கிற போது அதை வந்து விவசாய மேலாண்மையோடு தொடர்புபடுத்திய போது நீர் மேலாண்மை வந்து நிலைத்து இருக்குங்கிறத வந்து தாழ்மையோட பதிவு பண்ணிக்கிறேன். அதனால எங்கெங்க நம்ம நீர் மேலாண்மையை பேசுறோமோ அங்கெல்லாம் விவசாயத்துக்கான மறுசீரமைப்புக்கும் நாம அந்த மழைகளை தொடர்புபடுத்திய போதுதான் அது ரொம்ப அருமையான காட்சி. இந்த பக்கம் கம்மாய், இந்த பக்கம் வயல். இந்த வயல் ஒழுங்காம போனதுனாலதான் கம்மாய் ஒழுங்காம போயிடுச்சு. அப்ப இந்த கம்மாய்க்கு முதலில் தண்ணி கொண்டு வருவதுதான் அந்த மடையை திறப்பதற்கான முதல் படி. அந்த மடை திறக்கப்படும் பொழுது நிச்சயம் இந்தியா வந்து வேற ஒரு தளத்துல இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இறக்குமதியுடைய அளவை வந்து விவசாயிகள் இந்த நாட்டுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பு தான். உணவு பேஷன் எல்லாமே குறையும். அதனால வந்து இப்ப இதை நிறைவு பண்றதுக்கு முன்னாடி வீடியோ பண்றோம். ஏன்னா இது நீர் மேலாண்மைங்கிறதுனால அந்த வேப்பங்குளத்துல பண்ண அந்த எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஒரு மனச்சோர்வு ஏற்படுதோ அப்போ வந்து அந்த ஆடியோ வார்த்தைக்கால்வாயுடைய சீரமைக்கப்பட்ட பின் தண்ணி ஓடி வருவது கொஞ்சம் லேட்டா போயிட்டோம். முன்னாடி கூட ஓடிச்சுனாங்க. இது வந்து என்னன்னா இந்த சத்தம் கேட்கப்படாமலே போயிருக்கும் பல தடவை போயிருக்கு. இந்த சத்தம் வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற வரையில் இந்தியா வந்து நிச்சயமாக ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக மாறும். எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் விவசாயமும் நீர் மேலாண்மையும் ஒரு பின்னடைவை சந்திக்கிற போது எவ்வளவு நாம் வளர்ச்சி அடைந்தாலுமே அது ஒரு நிறைவு பெற்ற வளர்ச்சியா இருக்காது என்பதை சொல்லி என்னுடைய உரையை